அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ சொல்லணும்னா, வா மைண்ட் ப்ளோயிங். எல்லாம் ஸ்ட்ரெய்ட்ல தான் ப்ரோ சிக்ஸு. என்னமோ என்னமோ வாளி எடுத்து டப்பா டப்பா பட்டார் பட்டார்ன்னு அடிச்ச மாரி வேற லெவல் இன்னிங்ஸ் அபிஷேக் சர்மாது. இல்ல அபிஷேக் சர்மா மற்ற மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கேன், கண்ணை முடிச்சு தூரம் இன்னைக்கு அப்படி பண்ணல. நின்னாரு, பால் கிரியேட் பண்ணாரு. இந்த அபிஷேக் சர்மா ரொம்ப டேஞ்சரான அபிஷேக். ஆசனை பத்தி பேசி ஆகணும். ஒரு வருஷமா கிரிக்கெட் ஆடல, எனக்கு தெரியுது. நாம தான் போட்டோம் இவர் இப்படி ஆடுவாரான்னு. ஏன்னா வந்து ஆரஞ்சு கப்பில் உட்காந்துட்டு 13 பாலுக்கு என்ன ஸ்ட்ரைக் ரேட் உனக்கு பிரச்சனையா, என்ன மேலே இறக்கி நான் யாருன்னு காட்டுறேங்கிற மாதிரி. இன்னைக்கு 13 பாலுக்கு 37, 284 ஸ்ட்ரைக் ரேட். உனக்கு ஸ்ட்ரைக் ரேட் என்னமோ அதையும் அடிச்சு காட்டுறேன்னு காட்டுறாரு. ஜெயிச்ச 90% ஆஃப் த மேட்ச் வந்து கிரைசஸ்ல இருந்து காப்பாற்றுறது கிளாசன் மட்டும்தான். ஏதோ விக்கெட் போனா கிளாசனோ நிதிஷ்குமார் ரெட்டி கூட பார்ட்னர்ஷிப் போடுறாரு, இல்லைன்னா அனிகேத் வருமா, இல்லைன்னா சலீல் வருவா. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் மாறிட்டே இருக்க தவிர இந்த பக்கம் கிளாசன் அப்படியே தான் இருக்கும். எல்லா கிரைசஸ்ல இருந்து காப்பாத்தி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டாரு. ராணாவுக்கு 4 ஓவர் கொடுத்ததுல இந்த கிரைம் ஆஃப் ஹிஸ் லைஃப்னு எடுத்து வச்சுக்கலாம். 55 ரன் கொடுக்குறாரு. என்னால சரி 3வது ஓவர் கூட அடி வாங்கிட்டல, திரும்பி எப்படி ஓவர் கொடுக்க முடியுது உன்னால? உனக்கு 2 ஓவர் இருக்கு, குல்தீப்புக்கு 2 ஓவர் இருக்கு. என்னால இதுக்கு மேல ஒரு புவர் கேப்டன்சி எடுத்துக்காட்டு கிடையாது. பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் இது மாதிரி பிளண்டர் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நல்லா முத 3 மேட்ச் ஜெயிச்சீங்க, அதுக்கப்புறம் தோக்குறீங்கன்னா என்ன இது? உங்க டீம்ல என்ன மிஸ்டேக்? டீம் மிஸ்டேக்கா, இல்ல கேப்டன்சி மிஸ்டேக்கா, இல்ல கோச் மிஸ்டேக்கா? ஏதாவது ஒன்று அனலைஸ் பண்றீங்கள. கடைசி நம்ம அக்சர் பட்டேல் பத்தி குறை சொன்னா நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்கறேன். இன்னைக்கு மேட்சோட எக்ஸாம்பிள் வேற என்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கும்? நிதிஷ் ராணாக்கு 4 ஓவர் தரலாமா? அக்சர் குல்தீப் 2 ஓவர் தான் போட்டிருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா மழை பெஞ்சிடுச்சு, ஸ்பின்னரால போட முடியாது. அதெல்லாம் டிஎல்எஸ்எல் ஸ்கோர் வந்து பக்கத்துல இருந்துட்டே இருந்துச்சு. மழை பெஞ்சு என்ன வேணாலும் மேட்ச் நிக்கலாங்கிற அறிகுறி தான். அப்படிங்கும் போது இசான் கிஷான் கிளவரா கேப்டன்சி பண்ணார். நம்ம ஸ்ட்ரைக் பவுலரை வச்சு எவ்வளவு அந்த டிஎல்எஸ் ஸ்கோரை வச்சு தள்ளி போட முடியுமோ அது தள்ளி போட்டுட்டே வந்தார். சூப்பர் கேப்டன்சி. நான் இது இசான் கிஷான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல மறுபடியும் ஏதாவது கொடுத்து குறுகள் படி ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சூப்பர் கேப்டன்சி. அந்த டிஎல்எஸ் ஸ்கோர் நம்ம சயீப் ஹுசேன், நம்ம கிட்ட இசான் மலிக் ஸ்ட்ரைக் பவுலர், அவங்க 2 பேர்த்தையும் வச்சு எவ்வளவு தள்ளி போட முடியும் தள்ளி போட்டேன். அது தள்ளி போட்டதுக்கு அப்புறம் நீ அர்ஷ்டுபே கொண்டு வந்து இங்க வந்து மேட்ச் சீல் பண்ணிட்டாங்க. டேர்ன் அரவுண்ட் வாரம்னு சொன்னதுதான் சொன்னோம். எல்லா டீமுமே முக்கியமான மேட்சஸ் ஆடுறாங்க. டேர்ன் அரவுண்ட் ஆகுது. எஸ்ஆர்எச் vs டிசி மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்ஆர்எச் ஸ்ட்ரெயிட் டு த டாப் 3க்கு போயிருக்காங்க. அது என்ன ஆச்சு, எப்படி போனாங்க எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர் பட்டன் ஆட் ஆயிருக்கும், மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, அபிஷேக் சர்மா பேக் டு ஃபார்மா? ஒரு டிசி பவுலிங் பிளான் ரொம்ப தப்பா போனாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அக்சர் பட்டேலை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். அவர் ஒரு மொக்க கேப்டனு, ரிசோர்சஸ் பயன்படுத்த மாட்டேங்கிறாரு, அவருக்கு நல்ல கேப்டன் இல்லைன்னு சொன்னதுக்கெல்லாம் அடியெல்லாம் வாங்கணும். இதுக்கு மேல ஒரு புவர் கேப்டன்சி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இதுக்கு ருத்ராஜ் கைகோடு பரவாயில்ல, ஹர்திக் பாண்டியா பரவாயில்லங்கிற மாதிரி இல்ல இருக்கு. இதை பத்தி இல்ல, என்னை விட அதிகமா அடி வாங்கினது தினேஷ் தான். நீ சொல்லு. இல்ல ப்ரோ, நான் சொன்னேன், லைவ்ல கேட்டாரு, கமெண்ட்ல 4-5 பேர் அடிச்சாங்க. அக்சர் பட்டேல இதுக்கு மேல எப்படி கேப்டன்சி பண்ண முடியும்? ஹேமாங் பாதா நீ சொல்றது அப்படியே கண்ணை மூடிட்டு கேக்குற. ஒரு கோச் சொல்றாரு, ஓகே அதை கேட்கணும் தான். ஆன்ஃபீல்ட்ல நீங்க தான் கேப்டன், நீங்க யோசிக்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல இப்ப எடுக்கணும் முடிவு. நிதிஷ் ராணா எடுத்துட்டு வந்தீங்க, சரி 2 ஓவர் கொடுத்துச்சு ப்ரோ. 2வது ஓவரை புடிச்சு அட்டி கிழிச்சிட்டான் ப்ரோ அபிஷேக் சர்மா. இந்த 16வது ஓவரா 15வது ஓவரா மறுபடியும் கொண்டு வரணுமா? அந்த ஓவர்ல மறுபடியும் 22 ரன்னு. ஒரு விக்கெட் வந்து இசான் கிஷான் மாதிரி ஒரு அன்லக்கி பர்சன் அந்த ஐபிஎல்ல பார்த்ததே கிடையாது. பில்சால்ட் கேட்ச், மறுபடியும் வந்து மார்க் வேன்சன் கேட்ச், அந்த பாலு, இன்னைக்கு 2 அவுட்டு. ப்ரோ பாவம் ப்ரோ, இசான் கிஷான் இடத்துல நாமளா இருந்தோமோ ஈரோடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகம் தான். டேய் இதுக்கு மேல போதுன்னா அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ சொல்லணும்னா, வா மைண்ட் ப்ளோயிங். எல்லாம் ஸ்ட்ரெயிட்ல தான் ப்ரோ சிக்ஸ். என்னமோ வாளி எடுத்து டப்பா பட்டார்னு அடிச்ச மாதிரி வேற லெவல் இன்னிங்ஸ் அபிஷேக் சர்மா. இல்ல அபிஷேக் சர்மா மற்ற மேட்ச் எல்லாம் பார்த்திருக்கேன், கண்ணை முடிச்சு தூரம் இன்னைக்கு அப்படி பண்ணல. நின்னாரு, பால் கிரியேட் பண்ணாரு. இந்த அபிஷேக் சர்மா ரொம்ப டேஞ்சரான அபிஷேக் சர்மா. ப்ரோ இன்னொன்னு, சிக்ஸ் அடிச்சுட்டு அடுத்த பால் கண்ணை முடிட்டு சுத்தல. ஆச்சர் அன்னைக்கு விட்ட மாதிரி விடல, சிக்ஸ் அடிச்சானா பொறுமையா சிங்கிள் மட்டும் நம்மளால ஓடணும்ல. அந்த 2 அவுட் ஆகிருக்கணும். வந்து வரதுக்கு முன்னாடி புடிச்சு கேள்றாள் அடிச்சிட்டாரு. அது மட்டும் தான் ஒரே பிரச்சனை.
நீ ஒரு ரன் ஓடு தம்பி, போதும். 2 ரன்லாம் நமக்கு தேவையில்ல. ஒரு ரன் ஓடு. இஷான் கிஷன் இருக்கிறாப்ல, ஹென்ரி கிளாசன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கிறாப்ல, அவங்க பாத்துப்பாங்க. அபிஷேக் சர்மா வந்து போன மேட்சே ஒரு இன்டென்ட் காமிச்சாரு, நல்லா ஆடக்கூடிய இன்டென்ட். அது அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த மேட்ச் ஒரு 100 சரியான 100. ஏன்டா எனக்காடா ஸ்கெட்ச் போட்டு என் இடத்துக்காடா ஸ்கெட்ச் போடுறீங்க எல்லாம் ஓப்பனர் பிளேஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தக்க வச்சிருக்காரு இந்த 100 மூலியமா. சரி ஓகே, நான் எப்பயிலுமே சொல்லிட்டு இருக்கேன், டிராவிஸ் ஹெட்டோட ஃபார்ம் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு அப்படியே ஃபுல் பேக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் டீமே ஓப்பனிங்ல. டிராவிஸ் ஹெட்டுங்கிறத விட ஓகே தான், அவர் ஸ்டார்டிங் பண்றாரு. நம்ம அபிஷேக் சர்மா மாதிரி தான் அவரும். இப்போ அடிக்கலனாலும் செமிஃபைனல்லாம் பிடிச்சி அடிச்சிருவாரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டார்க்கை பார்த்துருக்கோம், ஆஸ்திரேலியன்ஸை நம்பவே முடியாது. இப்போ அப்படியே தடவிட்டு தான் இருப்பாங்க. திடீர்னு இங்கே செமிஃபைனல் ஒரு ப்ரெஷர் மேட்ச்ல இவங்க அடிச்சிருவாங்க. ஹெட்டை நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் ப்ரோ. டிராவிஸ் ஹெட் நோன் ஃபார் பிக் மேட்சஸ். இன்னைக்கு அடிக்கலனாலும் அவரை கண்டினியூ பண்ணாங்கன்னா என்னையாவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு நாள் பலன் வரும். இல்ல மெயின் மேட்ச்ல அடிச்சிருவாரு அவரு. நம்ம பார்த்துருக்கோம், வேர்ல்டு கப்பே தூக்கிட்டு போனவர் அவரு. அவரால் நம்ம குறைச்சு மதிப்பு இது பண்ண முடியாது. அதுதான் சரி. இப்போ நம்ம எஸ்ஆர்எக்ஸ் பத்தி பேச ஒண்ணுமே இல்ல. அதுக்கு முன்னாடி ஒண்ணு கிளாஸனை பத்தி பேசி ஆகணும். ஒரு வருஷமா கிரிக்கெட் ஆடல எனக்கு தெரியுது. நாம தான் போட்டோம் இவர் இப்படி ஆடுவாரான்னு. ஏன்னா வந்து ஆரஞ்சு கப்ல உட்காந்துட்டு 13 பாலுக்கு என்ன ஸ்ட்ரைக் ரேட் உனக்கு பிரச்சனையா, என்னமே மேலே இறக்கி நான் யாருன்னு காட்டுறேங்கிற மாதிரி. நீ 13 பாலுக்கு 37 284 ஸ்ட்ரைக் ரேட். உனக்கு ஸ்ட்ரைக் ரேட் என்னமோ அதையும் அடிச்சு காட்டுறேன்னு காட்டுறாரு. இந்த ஆள் என்னதான் பண்றது. அதாவது வெளி விடுறவங்கலாம் பேச்செல்லாம் இருந்தது. ஆனா சன்ரைசர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு இது பரவாயில்ல, ஒரு வருஷம் ஆடலையா பரவாயில்ல, நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம், உங்க பிரச்சனை என்னங்கிற மாதிரி. அவன் பாலே போட முடியல, ஸ்பின்னு தான் அடிப்பான்னு நினைச்சா ஃபாஸ்டா பொழக்கிறான். ஹென்ரி கிளாசன் வந்து எல்லாருமே சொன்னாங்க கவர் டிரைவ் முன்னாடி ஒரு 6 அடிச்சாரு. வாய் அடிச்சு போயிட்டேன். நான் அபிஷேக் சர்மா 10 6 அடிச்சான் அதுக்கு முன்னாடி. அந்த 6 இஷான் கிஷன் அடிச்சது, டிராவிஸ் கிட்ட அடிச்ச 6 எல்லாம் நான் வாய் போடல. அந்த ஒரு 6 தான் ப்ரோ வாய் அடிச்சு போயிட்டு எல்லாம் ஷாட் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் ஆஃப், அம்மா ஷாட் ப்ரோ அந்த 6. இல்ல எனக்கு வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா மேனேஜ்மெண்ட் இப்பதான் தப்பு பண்ணிட்டாங்களோ தோணுது. டிகேக்க கொண்டு வந்த மாதிரி கிளாஸனையும் கொண்டு வரன்னு பிளான் பண்ணிருந்தாங்க. இந்தியன் பிச்சர் நல்லா ஆடுறாருன்ட்டு. ஆனா கடைசி நேரத்துல மார்கம்கிட்ட கேட்டாராம். மார்கம் வந்து அதுக்கு ஏதாவது சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையா. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இனிமே விளையாட போறதுல நான் அவரே முடிவு பண்ணிட்டாரான் ஹென்ரி கிளாஸ். அவருக்கு மார்கம் கிட்ட கேட்டாராம், ஹென்ரி கிளாஸ் நான் வரேன் அப்படி மாதிரி கேட்டாராம். மார்க்கம் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையா. இல்ல அதுதான் நான் நினைக்கிறேன். இப்ப இவர் ஆடி இருந்தா மேபி கப்பு அடிச்சிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவரு நல்லா ஆடுறாரு. மிடில் ஆர்டர்ல அப்படியே ஒரு தூணை போட்டு. இல்ல இப்ப அவருக்கு மேட்ச் ஒரு வருஷம் ஆடாம இப்படி ஆடுறாருன்னா ஃபுல் பிராக்டிக்ஸோட இருந்திருந்தானா வேற லெவல் பண்ணிட்டே இருப்பாரு. சரி அதெல்லாம் விடுங்க. பரிதாபங்களுக்கு இல்ல தூணு ப்ரோ. உண்மையிலுமே எஸ்ஆர்ஹெச் தூணு. நீ விக்கெட் 30க்கு 3 போனாலும் அவரு அடிக்கிறாரு. இது மாதிரி செட் பண்ணி விட்டா அடிக்கிறாரு. சன்ரைஸ்ல அவர் எடுத்துட்டோம்னா சன்ரைஸ் கண்டிப்பா தோத்துருவாங்க. அவர் அடிக்கிற 2 தான் டிஃபரன்ஸ். இன்னைக்கே பாருங்க, அவர் அடிச்ச அந்த 12 பந்துக்கு இன்னைக்கு 39 ரன். அதுதான் டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ்ல தான் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சாங்க. அபிஷேக் சர்மா அடிச்சார் நல்லேன்னு சொல்லல. அந்த இம்பர்டன்ஸ் கண்ணம் அந்த டெல்லி கிட்ட இருந்து வெற்றி பறிச்சுட்டு போனது வந்து ஹென்ரி கிளாசன் தான். அதெல்லாம் விடுங்க. பரிதாபம் எல்லா மேட்சுமே பரிதாபங்களுக்கு வரதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்ச 90% ஆஃப் த மேட்ச் வந்து கிரைசஸ்ல இருந்து காப்பாற்றுறது கிளாசன் மட்டும்தான். ஏதோ விக்கெட் போனா கிளாசனோ நிதிஷ்குமார் ரெட்டி கூட பார்ட்னர்ஷிப் போடுறாரு, இல்லைன்னா அனிகேத் வருமா, இல்லைன்னா சலீல் வருவா. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் மாறிட்டே இருக்க தவிர இந்த பக்கம் கிளாசன் அப்படியே தான் இருக்கும். எல்லா கிரைசஸ்ல இருந்து காப்பாத்தி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டாரு. ஓகே விடுங்க, பரிதாபங்களுக்குள்ள வந்துருவோம். இத சொன்னா நம்மள அடிப்பானுங்க. பரிதாபங்கள்ல முதல்ல பவுலிங்க பாக்கலாம். என்ன இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் பவுலிங். அது ஆஹா ஓஹோனோ இது என்ன பிடிச்சி கையில இந்த பவுலிங் இந்த டேஞ்சரஸ் பவுலிங் வச்சுக்கோங்கிற மாதிரி கழட்டி கொடுத்துற மாதிரி கழட்டி கையில கொடுத்துட்டாரு. அக்சர் பட்டேல் பாரு, நேத்து தானே இவன் சித்தார்த் மணிமாறன் உனக்கு விக்கெட் எடுத்து காமிச்சா. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் விக்கெட் எடுக்க முடியும்னு. நீ அக்சர் பட்டேலே நீயே உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ இன்டர்நேஷனல் பவுலர் தானே. நீ என்ன லெஃப்ட் ஹேண்டருக்கு போட்டதே இல்லையா? சரி, மற்ற பயிற்சியாளர்கள் தான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா உன் மேல நீ கான்பிடன்ட் வச்சா தானே நீ போட்டு காமிச்சு விக்கெட் எடுத்தா தானே இது ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐசிசி ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு என்னன்னா நீ ஒரு பிளேயரா கான்பிடன்ட் வந்து போடணும் இல்ல. அக்சர் பட்டேல் நீ கேப்டனா அப்புறம் பண்ணு, முதல்ல உன்னோட ஸ்ட்ரென்த் பேர் பண்ணும்ல.
இல்ல ப்ரோ. இல்ல பிச்சு பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பவுலிங்க்கு தான் சாதகமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் 9:30 மணிக்கு மேல மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. ம். ஒரு செகண்ட் கூட மழை நிக்கல. அது மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் இருந்துச்சு. நீங்க என்ட்ரி பாயிண்ட் குல்தீப்போட என்ட்ரி பாயிண்ட்டுமே தப்பு. 10வது ஓவரா 9வது ஓவரா தான் கொண்டு வந்தாரு. எங்க பாரு அக்சர் பட்டு தான் விக்கெட் இருந்தா இல்ல டிராவிஸ் ஹெட்டோட குல்தீப் விக்கெட். அதுக்கப்புறம் இதே அக்சர் மிஸ்டேக் பட்டேல் தான் ஏன் போடலைங்கிறது தெரியல. இதே மிஸ்டேக் தான் போன மேட்சும் நடந்தது. குல்தீப் மட்டும் இல்ல, அக்ஸரே லேட்டா தான் வந்தாரு பவுலிங்க்கு. அது ஆக்சுவலா போன மேட்ச் கொஞ்சம் ஒர்க் ஆனதுனால அவர் இந்த மேட்ச் பண்ணாரு, இந்த மேட்ச் ஒர்க் ஆகல, அது அடி வாங்கிட்டாங்க. இல்ல போன மேட்சே சால்ட்ட செட்டா விட்டுட்டாங்க, அதுதான் தப்பு. இல்லைன்னா அந்த ரன்னே வந்திருக்காது. அதுல இந்த அந்த ஆமா 155 இவங்க கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணாங்க. அது ஃபுல்லாவுமே போலிங் பிச்சா இருந்தது. இங்க எல்லாம் போட்டுங்க. அது வந்து அங்க பாத்தீங்கன்னா அடிக்கிற ஸ்பின் அடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் ராஜ் பட்டிதர் தான். அவரே அவுட் ஆயிட்டாருங்க பட்சத்துல இங்க அப்படி கிடையாது. டீமே அடிக்கும். நீங்க தான் அந்த கன்சர்ன் எடுத்திருக்கணும். எல்லா பிளானும் ஒரே டீமுக்கு பண்ணா ஒரே மாதிரி பண்ணா மாட்டிக்குவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நிதிஷ் ராணாவுக்கு 4 ஓவர் கொடுத்ததுல இந்த கிரைம் ஆஃப் ஹிஸ் லைஃப்னு எடுத்து வச்சுக்கலாம். 55 ரன் கொடுக்குறாரு. என்னால சரி 3வது ஓவர் கூட அடி வாங்கிட்டுல, திரும்பி எப்படி ஓவர் கொடுக்க முடியுது உன்னால? உனக்கு 2 ஓவர் இருக்கு, குல்தீப்புக்கு 2 ஓவர் இருக்கு. என்னால இதுக்கு மேல ஒரு இல்ல புவர் ப்ரோ, கேப்டன்சி டெல்லி எடுத்துக்காட்டு வந்து இந்த கிடையவே மாதிரி கிடையாது. பிளண்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பிளண்டர் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நல்லா முத 3 மேட்ச் ஜெயிச்சீங்க. ம். அதுக்கப்புறம் தோக்குறீங்கன்னா என்ன இது? உங்க டீம்ல என்ன மிஸ்டேக்? டீம் மிஸ்டேக்கா, இல்ல இல்ல கேப்டன்சி மிஸ்டேக்கா, இல்ல கோச் மிஸ்டேக்கா? ஏதாவது ஒண்ணு அனலைஸ் பண்றீங்களா? கடைசி நம்ம அக்சர் பட்டேல் பத்தி குறை சொன்னா நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்கறேன். இன்னைக்கு மேட்சோட எக்ஸாம்பிள் வேற என்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கும்? நிதிஷ் ராணாக்கு 4 ஓவர் தரலாமா? இல்ல அக்சர் குல்தீப் 2 ஓவர் தான் போட்டிருக்காங்க. நிதிஷ் ராணாக்கு வந்து நீங்க 4 ஓவர் கொடுத்து அவர் 50 ரன் கொடுக்குறாரு. ரன்னே 1 ரன் கம்மியா தான் அடிச்சாரு, 54 ரன்னு. நிதிஷ் ராணாவை எடுத்ததுக்கு நீங்க விப்ராஜினிகம் ஆடலாம். அவரும் பேட்டிங் ப்ரொவைட் பண்ணுவார். நிதிஷ் ராணா இல்ல ஏதோ இந்த அவர் மேட்ச் அடிச்சிட்டாரு. லெக் ஸ்பின் லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாது தான் எடுக்கல. அதுக்கு தான் ஆஃப் ஸ்பின் ஒரு மூளை உள்ள ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டாரு. நிதிஷ் ராணா ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டாரு. 2வது ஓவர் ஓகே அடிவிங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்து ஆடினாங்க. பார்த்து ஆடினாங்க. செட்டில் ஆயிட்டாங்கல்ல. 2வது ஓவர் தெரியுது அடிக்கிறாங்கட்டு. உடனே பிளான் பிக்கு போனோம். இல்ல நாங்க நிதிஷ் ராணாவை தான் கொடுப்போம். கோச் 14வது ஓவர் கொடுக்க சொல்லியிருக்காரு, 4 ஓவர் முடிக்க சொல்லியிருக்காருன்னு கொடுத்தீங்கன்னா இப்படிதான் வந்து நிற்கும். சரி வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. அடுத்தது என்ன மதுசாங்க, நான் எதிரே பார்க்கல மதுசாங்க உள்ள எடுத்துட்டு வருவாங்கன்ட்டு. இன்னைக்கு சும்மா வச்சு ஆடுவாங்க, கண்டிப்பா ஆடுவாங்க. ஏன்னா அவங்க சமீராவே ஆடினவங்க, இல்ல அது சமீராவெல்லாம் ஆடினவங்க அவங்க. இந்த வில்சன் மதுசாங்க வருவார் ப்ரொஃபஷனல் இன்டேக் பதில் அப்படின்னு. அது எனக்கு என்னமோ ப்ரொஃபஷனல் இன்டேக் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி தோணுது. ஆனா இல்ல ப்ரோ, கமின்ஸ் வந்துருவாரு அடுத்த மேட்ச். கமின்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்ல இருந்து அவைலபிள். அப்படிங்கும் போது அந்த காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி கேப்டன்சி பார்த்தாங்க. மாறினா ஏதாவது பிரச்சனை வராதா? என்ன கேப்டன்சி மாறினா எந்த பிரச்சனை? எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு மேல என்ன டீம் செட் ஆயிருச்சு. செட் ஆன டீம் கமின்ஸ் எப்படி வழி நடத்த போறாருங்கிறது பார்க்கணும். சரி ஓகே. இது கேஎல் ராகுல் பத்தி நான் சொன்னேன், இந்த மேட்ச் அடிக்க மாட்டாரு, வேணா எழுதி வச்சுக்கோங்கன்னு. இதை சொன்னா என்ன மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்க. கேஎல் ராகுலை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. அவர் அடிக்க மாட்டாரு ப்ரோ. இதுல காமெடி என்னன்னா, கேஎல் ராகுல் வந்து அந்த நிதிஷ்குமார் ரெட்டியோட 5வது பால் ஒரு ஆங்கர் போட்டார். சிங்கிள் ஒன்னு ஊர் ஆடிட்டு இருந்தாரு. யார் அது? நிதிஷ் ராணா ஆடிட்டு இருந்தாரு. வெளியே அக்சர் பட்டேல் போயிட்டு ஹேமந்த் பதானி வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ரிட்டையர் அவுட் பண்ணிடலாம், ஸ்கோர் நிறைய இருக்கு அப்படின்னு. ஹேமந்த் பதானி போயிட்டு மில்லர்லாம் கிளவுஸ் எல்லாம் போட்டு லைன்ல நிட்டுக்கிறாரு. அடுத்த பால் 6 அடிச்சோன்னா ஆளக்கான மில்லரையும் ஹேமந்த் பதானியும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்த ஓட்ட சகிப் ஹுசைன் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. அப்படிதான் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஒண்ணு என்ன, செகண்ட் ஹாஃப் வந்து டெல்லிக்கு வந்து சாதகமா இருந்துச்சு. மழை பெஞ்சு ஸ்பின்னர்ஸால போட முடியல. அது பயங்கர பிளஸ்ஸா இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிக்கல. அதான் நிதிஷ் ராணா வந்துட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் சமீர் ரிஷி, டேவிட் மில்லர் டக் அவுட் ஆயிட்டாரு. அது ரொம்ப இல்லைன்னா மேட்ச் க்ளோஸா எடுத்துட்டு போயிருப்பாரு. இன்னும் கொஞ்சமே க்ளோஸா எடுத்துட்டு போயிருப்பாரு. ஒரு 20 ரன். ஆனா இந்த சேஸ் பண்ணிருக்க முடியாது. ஈஷான் மலிங்கா ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃபா என்ன? அந்த பையன் சைலண்டா போட்டு உங்க டீமையே தனியாலாம் காப்பாத்திட்டு இருக்கான் அந்த பையன். நான் தான் சொல்றேன். நான் அப்பயே சொன்னேன், என் பேச்ச யாரும் கேட்கல. சன்ரைஸ்ல பவுலிங் இருக்குதுப்பா, 20 ஓவர் போற அளவுக்கு பவுலிங் இருக்குது, என் பேச்ச கேளுங்கன்னு யாரும் கேட்க ஆக்சுவலா அந்த இன்ஜுரியில இருந்து நிறைய டீம்ல இருந்து வந்தாங்க. நாமளும் பேசிட்டு இருந்தோம். நாம எல்லாமே இந்த இன்ஜுரியில இருந்து வந்தா எப்படி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எச் பேசணும். ஆனா இன்ஜுரியில இருந்து வந்த மாதிரியே தெரியல. கிளாஸர் வந்து அந்த கிரிக்கெட் விளையாடாம வந்ததா இருக்கட்டும், இஷான் மல்லிங்காவா இருக்கட்டும், எல்லாமே ஒர்க்கா இருக்கு சன்ரைசர்ஸ்க்குன்னு சொல்றேன். சரிண்ணா, அஷ்துபே 3 விக்கெட்டு
அது 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, கலக்கிட்டாரு. கரெக்டா சொல்லணும்னா மழை பெஞ்சிடுச்சு, ஸ்பின்னரால போட முடியாது. அதெல்லாம் டிஎல்எஸ்எல் ஸ்கோர் வந்து பக்கத்துல இருந்துட்டே இருந்துச்சு. மழை பெஞ்சு என்ன வேணாலும் மேட்ச் நிக்கலாங்கிற அறிகுறி தான். அப்படிங்கும்போது இசான் கிஷன் கிளவரா கேப்டன்சி பண்ணார். நம்ம ஸ்ட்ரைக் பவுலரை வச்சு எவ்வளவு அந்த டிஎல்எஸ் ஸ்கோரை வச்சு தள்ளி போட முடியுமோ அது தள்ளி போட்டுட்டே வந்தார். சூப்பர் கேப்டன்சி. நான் இது இசான் கிஷன் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல மறுபடியும் ஏதாவது கொடுத்து குறுகள் படி ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சூப்பர் கேப்டன்சி. அந்த டிஎல்எஸ் ஸ்கோர் நம்ம சயீப் ஹுசேன் நமக்கு இசான் மலிங்கா ஸ்ட்ரைக் பவுலர், அவங்க 2 பேர்த்தையும் வச்சு எவ்வளவு தள்ளி போட முடியும் தள்ளி போட்டார். அது தள்ளி போட்டதுக்கு அப்புறம் நீ அர்ஸ்டூபே கொண்டு வந்து இங்க வந்து மேட்ச் சீல் பண்ணிட்டாங்க. ப்ரோ நோட்டீஸ் பாயிண்ட் இந்த ஐபிஎல்ல இது ஒரு அச்சுல் கம்போஜ் இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் அந்த ஒயிட் ஆர்க்கருக்கு. அதுக்கப்புறம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுது நான் சகீப் ஹுசேனுக்கு தான் ப்ரோ. அது ஒரு 4-5 பால் நிதிஷ் ராணா, அப்புறமேட்டுக்கு கேஎல் ராகுல், சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல் 4 பேருக்கு அந்த ஸ்லோ பால் வந்து ஆடி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, வந்து அடிக்குது. சூப்பரா ப்ரோ. இன்ஜுரி முட்டு ஆகலைன்னா அந்த பெஸ்ட் பவுலர் ப்ரோ ஃபியூச்சர்ல. சரி ஓகே, நிதிஷ்குமார் ரெட்டி திரும்பி பேக் டு ஃபார்ம், ஒரு 50 அடிச்சிட்டாரு. பேக் டு ஃபார்ம். இன்னைக்கு வேற வழியே இல்லாத 4 ஓவர் போடுற மாதிரி ஆயிடுச்சு. நான் கிழிச்சு விட்டாங்க. நான் அதுதான் சொல்றேன். நிதிஷ் ரெட்டி ஆன் ஆஃப் தான். ஒரு மேட்ச் நல்லா போடுறாரு, ஒரு மேட்ச் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இல்ல தப்பான மூவ் நான் நினைக்கிறேன். உனக்கு அந்த பவர் பிளேல முதல் ஓவர் நல்லா போட்டாரா, 2வது ஓவர் விட்டுருக்கணும், 2வது ஓவர் கொடுத்து அடிப்பாங்க நாங்க. அதுக்கப்புறம் நீங்க அஸ்டூபே அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கலாம். மழை பெய்யுது ஏதாவது ஒரு காரணத்து பவர் பிளேல போறதுக்கு அஸ்டூபே வச்சிருக்காங்க. இது அதுக்கப்புறம் மழை பெய்யுது அது பெய்யுதுன்னு காரணம் காட்டி நிதிஷ்குமார் ரெட்டி வேற வழியே இல்லாம 4 ஓவர் முடிக்கிற மாதிரி ஆச்சு. அதனால அவர் கிழிச்சாரு. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்ல அடிச்ச ஒரே பவுலர் நிதிஷ்குமார் ரெட்டி தான். மீதி எல்லாரும் நல்லா போட்டாங்க. இல்ல இது நிதிஷ்குமாரை வந்து அவங்க ட்ரை பண்றாங்க, ப்ராமினென்ட்டா பவுலரா ட்ரை பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு 6th பவுலிங் ஆப்ஷனு இல்லைன்னா 5th யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஒரு 2 ஓவர் இல்ல ஒரு 3 ஓவர் மிஞ்சி போனா முடிச்சிடணும். 4 ஓவர்லாம் கம்ப்ளீட் பண்ணா ஏதோ ஒரு ஓவர் அடி வாங்கிடுவாரு பயங்கரமா. அதுதான் பாத்துட்டு இருக்கோம். அவர் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காரு. பவுலிங் போடுறதுல பெருசா எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அவர் போட்டுட்டோம், ஏன்னா இப்போ இந்தியன் டீம் கால் அப் அதுல எல்லாம் இருக்கு, 140 எல்லாம் போடுறாரு இப்போ. அதனால பவுலிங் போட்டு அதுல பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு 6th பவுலர் ஆப்ஷனா இல்ல 5th வச்சாங்கன்னா பெட்டரா இருக்கும். இல்ல ப்ரோ அது அவரே விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அந்த நிதிஷ்குமார் அவரே ஹர்திக் பட்டேல் ரீப்ளேஸ்மெண்டா வேணும், நான் இந்திய டீம்ல போனுங்கிற மாதிரி அவரே விரும்புறாருன்னு நினைக்கிறேன் ஓவர் போடுறதுக்கு. ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. எஸ்ஆர்ஹெச் வேணா ஒரு அப்டேட் கொடுக்கலாம். எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல இனிமேட்டு நாங்கள் லைவ் வரலான்னு ட்ரை பண்றோம். ஏன்னா தினேஷோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு அவர் இன்ஸ்டாகிராமில் தொல்லை பண்ணுறாங்களாம். இங்கே பாருங்க, நான் எங்களை ஏன் இதுக்கு லைவ் வர மாட்டீங்களா, எங்கள் டீம்லாம் பார்த்தா உங்களுக்கு டீம் மாதிரி தெரியலையான்ட்டு பாப்போம். இதுவும் பேக் டு ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ்ஆர்ஹெச் ஸ்ட்ராங் காம்படிட்டராக உள்ளே வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப் போக வாய்ப்புகள் இப்போ இருக்குது. இப்போ இருக்க பவுலிங், இந்த பவுலிங்க்கு இப்போ இருக்க ஐபிஎல் டீம்கிட்ட இல்லை. இது வச்சு பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கு. சொல்றோம் ப்ரோ, நம்ம சொல்றேன் ஆர்ஆர் மேட்ச் ரொம்ப க்ரூஷியல். வர சனிக்கிழமை ஆர்ஆர் மேட்ச் ரொம்ப க்ரூஷியல். அது ஜெயிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் உள்ள போயிடுவாங்க. பார்க்கலாம், வெயிட்டிங். ஆனா இந்த மேட்ச் ரொம்ப க்ரூஷியல். நல்ல கரெக்டான நேரத்துல டெல்லி தோக்குறாங்க. அது டெல்லி பேக் சைட் ஓப்பனா சொல்றேன். சரி ஓகே, போன வருஷமே கையில இந்த டோர்னமெண்ட் விட்டுட்டு போனாங்க. சரி ஓகே, நம்ம அதை பேசினா நம்மள அடிப்பாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல எல்லாத்தையும் சந்திக்கிறோம். பாய்.